Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி வெஜ் சீஸ் டிஸ்க். இந்த வெஜ் சீஸ் டிஸ்க்குங்கிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க. இது நீங்கள் ப்ரெட் இருந்தால் மட்டும் போதுங்க, ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். இது க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சீஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் நான் ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு டப்பா, சில்வர் டப்பா மூடியை கூட யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஆனால் அது அந்த நம்ம எடுக்கிற ப்ரெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதை விட குட்டியாக இருந்தாலும் நல்லதுதாங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்க சைஸை விட இன்னொரு கொஞ்சம் குட்டியாக டப்பா மூடி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த சைஸை விட குட்டியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த குக்கி கட்டரை நடுவில் ப்ளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண ப்ரெட்டுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த வெளியே இருக்கிற ரவுண்ட் தாங்க நம்மளுக்கு முக்கியம், உள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கிறத கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டின மாதிரியே 9 ப்ரெட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட் பீசஸில் அடியில் இருக்க ப்ரெட்டில் மட்டும் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் மைனீஸ், 1.5 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஆரிகானோ 1/2 டீஸ்பூன், அப்புறம் கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ண ப்ரெட்டு மேலே இந்த மைனீஸ் ப்ரெட்டை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டின மாதிரியே எல்லா ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ரிங் ஷேப்பில் இருக்கிற ப்ரெட்டை நம்ம மைனீஸ் மிக்சர் அப்ளை பண்ண ப்ரெட் மேலே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன். அது கூடவே அரை குடை மிளகாவும் நறுக்கியிருந்தேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு அப்படியே ஒரு துண்டு பன்னீரை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். 1/4 கப் ஸ்வீட் கார்ன், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் துருவன மாஸ்ரெல்லா சீஸ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒருவேளை உங்களுக்கு மாஸ்ரெல்லா சீஸ் கிடைக்கலனா நீங்கள் சீஸ் கியூபை கூட யூஸ் பண்ணலாம். சீஸ் கியூபை நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சீஸ் ஸ்லைஸை கூட பீசஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மைனீஸ் மிக்சர், நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத இது கூட போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் போட்டுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சரியாக பேக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். கீழே பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, அதே நேரத்தில் மேலே ரொம்ப சீஸியாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மினி வெஜ் சீஸ் டிஸ்க் தயார். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.